தொடர்ந்து வந்தே மாதரம் நம்ம அப்படியே இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்தே மாதரம் சொல்லணும். இந்த வந்தே மாதரத்தினுடைய ஆனா அவர் கொஞ்சம் தெலுங்கு கலந்து சொல்லுவார். உங்களுக்கு தெலுங்கு sitting on the dais. Thank you for giving the opportunity to share my issues and the problems right now we have. మాకు ఒక 20 గ్రామాల్లో ఒక 1500 ఫ్యామిలీస్ ఇంపాక్ట్ అవుతున్నారు. దీని ఇంకా అదేంటంటే టిట్కో వాళ్ళు డిస్ట్రిక్ట్ కలెక్టర్కి ఒక లెటర్ రాశారు. దాంట్లో ఏమంటే మీ 15 నుండి 20 గ్రామాల్లో ఉన్నటువంటి భూములను మేము స్వాధీనం పరచుకున్నాం. దీనివల్ల మా గ్రామాల్లో భయాందోళన అయింది సార్. దిగ్బంధితో ఉన్నారు, భయంతో ఉన్నారు, ఎవరు నిద్రపోవడం లేదు సార్. ఎందుకంటే 1971 నుండి ఓసూరులో సిప్కాట్ 1, సిప్కాట్ 2, టిఆర్ఆర్ అని అన్నిటికీ డెవలప్మెంట్ చేసేసారు. ఓవర్ அது ஒண்ணு சார். இந்த 20 கிராமம் மேல டேம் இருக்கு, கீழே இந்த 20 கிராமங்கள் இருக்குது சார். அந்த அண்டர் வாட்டர் மேலே இருக்கு ஆய்கட்டத்துல. Because of this we are growing fresh vegetables, flowers and fruits and silk. This is a very mother nature sir. வசூல் வந்து அதனால நம்மளை காப்பாற்றணும் சார் நீங்க. அது ஒண்ணு. அது ரெண்டாவது சார். மூணாவது சார் சார் அது they would demolish that entire village. Like a very attacker into Sanatana Dharma, which would like to protect the reserve for the Samadhi graveyard. Adu kaapadu sir. Last request sir, number 20 village for an dreams one பண்ணிட்டு sir. We would like to do agriculture here forever. Please. நம்ம கேட்கிறது మేడపై ఉన్న అందరు పెద్దలకి నమస్కారం. నేను ఫస్ట్ ఈ ఊరికి కర్మభూమి అయిన నా వసూలుకి రైతు బిడ్డ, ఒక మాజీ సైనికుడు. కానీ ఏ సీజన్ అయినాను ఫుడ్ సెక్యూరిటీకి వసూలు చాలా ఇంపార్టెంట్. ఆ సైడు నేనే ఎయిర్పోర్ట్ మందికి నేనే ప్రెసిడెంట్ పంపిస్తున్నా. అది క్యాన్సల్ చేసి ఈ తొట్టు సూగి సైడు భారతీ సైడ్ వేసినారు. దీనికి ఏమంటే వసూలు ఇప్పుడు వృద్ధి మరి ఎత్తిండేది ఏమంటే ఇదే కోరిక దానిపై ఉండాలా. దీనిపైన మేము వేరేది ఇంకేం విడిచేయలేదు. ఇంకొకటి ఇంపార్టెంట్ ఇష్యూ, నీళ్లు తేవచ్చు. పక్కన 35 కిలోమీటర్లో కావేరీ నది ఉంది. மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் கோஸ்டியம் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்கிறோம் சார். இத்தகைய முடிவுங்கிறது ஒரு சாதாரண முடிவு இல்லை. 25 லட்சம் கோடி அதில் அவங்க குறைச்சி மிகப்பெரிய ஒரு புரட்சி இல்லைன்னா மறுமலர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதற்காக எங்களுடைய ஓசனர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக்கிறேன். சேஞ்சஸ்ல வந்து டோன் வந்து 18க்கா மாறிடுச்சு. ஏன்னா 5-18 அப்படி ரெண்டே ஸ்டாப்ங்கிறதுனால 18க்கா மாறிடுச்சு. டோன் வந்து ஆல்ரெடி எம்எஸ்எல் வந்து சார் அந்த மனு மட்டும் கொடுங்க சார். இங்க முன்னாடி பாருங்க. சரி ஓகே. அவங்க வந்து இது மூலமா கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. 5% கொண்டு வந்தோம்னா அது ஐடிசி ரிட்டர்ன் கிடையாது ரூல்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்டார்ல மட்டும் தான் அந்த ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். ஸோ அதில் என்னங்கிறது என்ன பண்ண முடியுங்கிறத நீங்க பேசி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் சார். இந்த ஜிஎஸ்டியில வந்து சார் இப்போ வந்து முன்னாடி வந்து ஜாப் ஒர்க்கு வந்து 12% பண்ணிட்டு இருந்தோம். பிரச்சனையா இருந்தா 28% பண்ணோம். அது 18 ஆயிடுச்சு. ஜாப் ஒர்க்கு அதாவது நீங்க மெட்டீரியல் தெரியுங்க, நாங்க செஞ்சு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 12% இருந்தோம். இப்போ வந்து ஸ்லாப் 2 ஸ்லாப்ங்கிறதுனால அது வந்து 18% மாறிடுச்சு. ஸோ எங்களுக்கு அதில் ஒரு 6% எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து 5% கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வேற வழி இல்லாமல் 18% போயிடுச்சு. இது கண்டிப்பா ஒரு நெருடலான விஷயம் தான். இதை நீங்க கவனத்துக்கு கொண்டு வந்து நம்முடைய மத்திய நீதியமைச்சர்கிட்ட இதை கவனத்தில் எடுத்துட்டு போகணும். இது எம்எஸ்எம்இக்கு தகுந்தாற் போல இந்த ஸ்லாப் வந்து மாற்றணும்.
ஒரு கால் இப்போ 5% வந்துருச்சுன்னா ஐடிசி ரிட்டர்ன் வந்து அதில் ஒரு சில செக்டருக்கு தான் ரிட்டர்ன் எடுக்க முடியும். 5% வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாது. இன்புட் டாக்ஸ் தகுந்தாற் போல டைல் இண்டஸ்ட்ரீஸ் தகுந்தாற் போல அதை மாற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். அடுத்தபடி வந்து இந்த ஜிஎஸ்டியில் வந்து நிறைய வந்து இந்த அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த நிறைய வந்து இந்த பேங்க் அட்டாச்மெண்ட் வந்து உடனடியாக பேங்க் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டா அக்கௌண்ட்டே ஃப்ரீ சார். அக்கௌண்ட்டே நிறு பண்ண பிறகு எப்படி திருப்பி நம்ம வந்து பணம் ரெடி பண்ணி கட்ட முடியும்? இது அதிகமாக வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குங்கிறது எங்களுடைய கருத்துக்கள்ல 31ஆம் நாள் பேங்க் அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. நாங்க என்ன கேட்கறோம்னா 2017 22 வரைக்கும் அந்த 5 வருஷத்துக்கு தான் நிறைய பிரச்சனை. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து எல்லாருமே நாங்க மாறிட்டோம், எல்லாருமே அதுக்கு தயாராயிட்டோம். இப்ப அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு வந்து எங்களுடைய பிரின்சிபல் ஏதோ தவறு நடந்திருக்கலாம், தெரிஞ்சு தவறு நடந்திருக்கலாம், தெரியாம நடந்திருக்கலாம். அதனுடைய பிரின்சிபலை கட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றது ஒரு லாஜிக். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட். ஆனா அதுக்கு பெனால்டி இன்ட்ரெஸ்ட் வர ஆட் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து வரும். அது கூட பழைய ஸ்கீம் தான், இதெல்லாம் பழைய இருக்குது அந்த 5 இயர்ஸ்க்கு தான். அதுக்குதான் நாங்க என்ன கேட்கிறோம், ஒன் டைம் சமாதான ஸ்கீமா கேட்கிறோம். ஒரே டைம் 2022 என்ன பிரச்சனைனாலும் அது ஒரு 12 இஎம்ஐல 12 இன்ஸ்டால்மெண்டா ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டீங்களா, நாங்க இப்போ ரெடி ஆயிட்டுமே. நாங்க இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து எங்கிட்ட எந்த இஷ்யூமே கிடையாது. நாங்க தயாராயிட்டோம். முதல்ல ஆரம்பத்தில் நாங்க தடுமாறணும், கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால வந்து அந்த ஒன் டைம் சமாதான ஸ்கீமா எங்களுக்கு வேணும். முக்கியமா வந்து பேங்க் அட்டாச்மெண்ட் சட்டத்தை எடுக்கணும்ன்றோம் சார். வேற எந்த வழியிலாவது எங்களுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்கலாம், வசூல் பண்ணிக்கலாம் சார். நீங்க அந்த நான் கேட்கிறேன் சார், ஒன் டைம் சமாதான ஸ்கீமா போயிட்டீங்கன்னா 12 இன்ஸ்டால்மெண்ட் எங்கிட்ட ஃபைனல் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கு தான் நாங்க எந்த பிரச்சனைக்கும் வர போறது இல்லை சார். அட்டாச்மெண்ட் 30 days சார். அவங்க வந்து கொஞ்சம் லீகலா போய்க்கிறாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ் ஆமா ஆமா சார் வந்து கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு சென்ட்ரல் கொண்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்றதுதான். ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் இருக்கு. இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் ஸ்கீம். இப்போ நாங்க வந்து இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க பில் பண்றோம். ఈరోజు సేలము, ధర్మపురి, కృష్ణగిరి మరి కొన్ని ప్రాంతాలు ఉన్నాయి భాగంలో, నామక్కల్, వాటికి అన్నిటికీ చేర్చి సేలమును వాళ్ళు డిస్ట్రిక్ట్ చేసుకోలేదు, కానీ వసూలు చేశారు. ఎందుకంటే ఇక్కడ వాతావరణం బాగుంది, భూములు బాగున్నాయి, నీళ్లు బాగున్నాయి, మరి సారవంతమైన భూములు ఉన్నాయని. వాళ్ళకి కూరగాయలు పండిస్తే, పండులు పండిస్తే, మరి సిల్క్, ఇక్కడ సిల్క్ మంచిగా పండేవాళ్ళు. ద ఓన్లీ డిస్ట్రిక్ట్ ఇన్ ఎంటైర్ తమిళనాడు వేర్ వి గ్రో సిల్క్ ఇస్ కృష్ణగిరి డిస్ట్రిక్ట్ అంటారు. దీన్ని మమ్మల్ని దయచేసి వ్యవసాయం చేసుకోవడం వదలండి. మీరు ఎయిర్పోర్ట్ ఎక్కడైనా కట్టుకోండి, వసూలు తాలూకాలు ప్లీజ్ சார். ஆனா கிருஷ்ணகிரி நம்ம ஓசூர்ல தான் மாம்பழம் எல்லாம் அதிகமா இருக்கும். அவர் சொன்னது என்னன்னா, ஒருங்கிணைந்து சேலம் மாவட்டம், ட்ரெயின்ல வரும்போதே மாங்கனி நகரம் அப்படிம்பாங்க சேலத்தை. கிருஷ்ணகிரி, தருமபுரியில தான் மாம்பழம் மரம் அதிகமா வந்திருக்கு. அதனால நிச்சயமா இந்த பகுதிக்கு இன்னும் நல்ல திட்டங்களை தேவையான அளவு என்னுடைய தேசிய திறனாய்வு போட்டி வறுமையானால் நான் பேசுறதை வச்சிருந்து உங்களுக்கு தெரியும் இப்படி செய்ய முடியுமா முடியாது. நிச்சயமா தேவையான உதவிகளை உங்களுக்கு நான் பேசுவோம். நாராயணன் உள்ளிட்ட நமது தொழில்துறை மாவட்ட தலைவர், இண்டஸ்ட்ரி மாவட்ட தலைவர் வந்திருக்கிறார். அவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் நிச்சயமாக சந்திப்போம். நீங்க சொன்ன கருத்தை பற்றி சிந்திப்போம், முடிவெடுப்போம். நன்றி, வணக்கம். ఈరోజు సేలము, ధర్మపురి, కృష్ణగిరి మరి కొన్ని ప్రాంతాలు ఉన్నాయి భాగంలో, నామక్కల్, వాటికి అన్నిటికీ చేర్చి సేలమును వాళ్ళు డిస్ట్రిక్ట్ చేసుకోలేదు, కానీ వసూలు చేశారు. ఎందుకంటే ఇక్కడ వాతావరణం బాగుంది, భూములు బాగున్నాయి, నీళ్లు బాగున్నాయి, మరి సారవంతమైన భూములు ఉన్నాయని. వాళ్ళకి కూరగాయలు పండిస్తే, పండులు పండిస్తే, మరి సిల్క్, ఇక్కడ సిల్క్ మంచిగా పండేవాళ్ళు. ద ఓన్లీ డిస్ట్రిక్ట్ ఇన్ ఎంటైర్ తమిళనాడు వేర్ వి గ్రో సిల్క్ ఇస్ కృష్ణగిరి డిస్ట్రిక్ట్ అంటారు. దీన్ని మమ్మల్ని దయచేసి వ్యవసాయం చేసుకోవడం వదలండి. మీరు ఎయిర్పోర్ట్ ఎక్కడైనా కట్టుకోండి, వసూలు తాలూకాలు ప్లీజ్ సార్. சிப்கோ எடுக்கணும். அது எவ்வளவு எடுக்கிறாங்க? சிப்காட் 4 சிப்காட் ரூல் பிரகாரம் 20% சிப்கோக்கு ஒதுக்கும். ஓகே. இப்போ வந்து 1000, 2000, 3000 ஏக்கர் எடுத்துக்காங்க சிப்காட்னா, அதுல 20% அலாட் பண்ணு சிப்கோக்காக. இல்ல அது கண்டிப்பா பண்ணணும். இல்ல அதை கண்டிப்பா பண்ணணும் சார். நிச்சயமா அது நிச்சயமா வந்து நானும் இப்போ உள்ள அமைச்சருக்கு சொல்ல முடியும். அவரு கணேசன் தானே இருக்காரு அமைச்சர். அவரு வேலை இல்ல அவரு
இப்ப எம்டி யார் உங்களுக்கு இந்தியா கண்டிப்பா நிச்சயமா அதுல இருந்து 20% எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு செக் கொடுக்கணும் நான் சொல்றேன். கண்டிப்பா சொன்ன அனுமதி செய்வாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லை, இதெல்லாம் நீங்க ஒரு நியாயமான விஷயம் தான். ரெப்ரசன்ட் பண்ணும்போது இன்னும் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணா உடனே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நான் அமைச்சர்கிட்ட சொன்னால் முதலமைச்சரோட நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதை ஏன்னா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக வேணும். அவங்களுடைய கொள்கைகள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. போலி மத சார்பு நீ திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. தீபம் ஏற்றலைங்கிறதுக்கு ஒருத்தர் இறந்தே போனார். அவர் திமுகவை சேர்ந்தார். ஆனால் நீ கிறிஸ்துமஸ் விழா நானும் கிறிஸ்துமஸ் நேற்று போயிட்டு வந்தேன். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் இருக்கிறேன், பெத்லகேம் இருக்கிறேன், ஈஜிப்ட், இஸ்ரேல் எல்லா தேவாலயங்களுக்கும் போயிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜித்தா வரைக்கும் போயிருக்கேன். மெக்காவுக்கு போகல, மெக்காவுக்கு முன்னாடி 20 கிலோமீட்டர் வரைக்கும் நான் போய் பயணித்திருக்கேன். எல்லா இடங்களும் போயிருக்கேன். நமக்கு நாங்கள் தான் உண்மையிலேயே மத சார்பின்மை கடைபிடிக்கிறதே நாங்கள் தான். ஆனால் நீ முதலமைச்சர் அதை கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் அங்கே போய் திருநெல்வேலியில் இந்த ஊரில் போய் அவர் கிறிஸ்துமஸ் விழா இது பண்ணிட்டு நாங்கள் ஏதோ எங்களை சொல்கிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வாழ்த்து சொல்லுங்க, நாங்களும் வாழ்த்து சொல்கிறோம். தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். அசம்பிளிலே சொன்னேன், நான் சட்டப்பேரவையிலே பேசி அதுக்கு பதிலே இல்லை. அப்போ யார் மத சார்பினை கடைபிடிக்கிறாங்க அது நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை என்னால் முடிந்த அளவு நான் இப்போது செய்து கொடுக்க முடியும். இந்த முருகேசன் சொன்னதெல்லாம் ரொம்ப இப்போவே சொல்லலாம், நானே பேசுவேன். சொல்லுங்க. வளரணும் அப்படின்னா அதுக்கு 100% கண்டிப்பா என்கரேஜ் பண்ண வேண்டியது நீங்க சொல்றதுல 100% உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை. மூர்த்தி சார் அட்டாச்மெண்ட் பத்தி சொன்னீங்க. அது எப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது 30 டேஸ்க்குள்ள என்பிஏ அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டு 30 டேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள கட்டணம் பேங்க் அட்டாச் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அது 60 டேஸா மாத்தலாமா? எனக்கு தெரியும், எனக்கு டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியாது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போறதுலயே எங்க பிரச்சனை. ஒன் டைம் சமாதான ஸ்கீமா கொண்டு வரணும். ஓகே, அது நல்லது. அதே ஸ்கீம் இப்ப ரெகுலரா இப்ப கிடையாது. இதெல்லாமே பழைய இஷ்யூ தான். 17 நீங்க இந்த மாதிரி சவால் 17 இருந்து 21 22 வரைக்கும் குமுலேட் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் எல்லாமே ரெகுலர் இருந்தாங்க. இங்க எல்லாமே ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் பழகிடுச்சு. ஜிஎஸ்டி எப்படி கட்டணும், எப்படி முன்னாடி அங்க ஒரு தயாராயிட்டாங்க. பழசுல நிறைய தவறுகள் மேனுஃபேக்சரிங் இல்லாத எனக்கு தெரிஞ்சு 1-2 என்ன பண்ணலாம். அது ஃப்ராட் கேஸ்ங்கிறதே நாங்க வரலாம். அதை நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஆடிட்டர் தவறான வழிகாட்டியிருக்காங்க இருக்கலாம். பட் ஒசூரை பொறுத்த வரைக்கும் வெறும் எத்திக்ஸோட என்டர்பிரனர் இருக்காங்க. 99.9% இங்க பக்கா ஜென்டில் மேனா தான் இது வரைக்கும் தொழில் பண்ணிட்டு எந்த தவறுக்குமே போக மாட்டாங்க. இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. இந்த பூமியில இருக்க எல்லாருமே உண்மையில் எனக்கு அது நம்பிக்கை உண்டு. இந்த மண்ணுல பிறந்து விளந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு தவறு பண்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா எனக்கு நம்ம அமைச்சர் பாலகிருஷ்ணன் தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் 2008 இருந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துல எல்லா குக்கிராமத்துக்கும் போயிருக்கு. அப்படியே 5 அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஃபுல்லா எனக்கு நல்லா தெரியும். சொன்ன மாதிரி 73 போட வேண்டியது 74 போடுறாங்க. அது 74 ஃப்ராட் ஆயிடுச்சு. 73 மிஸ்டேக் ஆயிடுச்சு. முத எனக்கு ஃப்ரெண்டு இங்க யாருன்னாக்க நம்ம பாலகிருஷ்ணன் ராமச்சந்திரப்பா இங்க போயிட்டாரா? ராமச்சந்திரப்பா போயிட்டாரு. ஆனா இவர் முதல்ல பிஜேபி இருந்தாரு. பாலகிருஷ்ணன் அண்ணா திட்டம் நான் தான் ஒற்றை செயலர் ஆக்கினேன். அதுக்கப்புறம் அம்மா முனிசிபல் சேர்மன் ஆக்கினாங்க. மருந்தோட பார்த்தா நான் மந்திரியில் அவர் மந்திரி. இப்ப நான் பிஜேபி வந்துட்டு அவர்
அதனால இந்த ஊர் நல்ல மண், இந்த மண் நல்ல மக்கள், அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இங்க பிறந்தவங்க மட்டும் இல்லை, இங்க வந்தவர்களும் நல்லவர்கள் ஆகிடுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக அனைவருக்கும் என்பதால் முயன்ற உதவியை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் என்ற நேரத்தில் நான் தெரிவித்துவிட்டு நாங்கள் இங்கிலாந்து என்னத்துக்கு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு சார். நான் சொல்றேன் ஒரு 1 minute. When English is ruling Madras presidency, there was a district called Salem district. Today's Salem district consists of Dharmapuri, Krishnagiri, Erode, all of them. But they made Hosur as the capital of Salem district because of climate and the land and the fertility. And they built fort here to rule entire Salem district from Hosur, which is also close to Bangalore. That's the reason why it's called Little England, and that's why I request you, sir, please. Oh, sir. Sir, ఉమ్మడి మద్రాసు రాష్ట్రానికి రాజధాని అయిన మద్రాసుని వివిధ ప్రాంతాలుగా విభజించారు. అందులో